வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தியாக தீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவு மாதத்தின் 5ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு தியோகு நகரில் தனியார் நிறுவனத்தின் அடாவடியை எதிர்த்து பொதுமக்கள் போராடியமை தொடர்பிலான வழக்கு முல்லைத்தீவு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. மாதகலில் இருந்து கடலில் மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் படகு விபத்துக்குள்ளாகி காணாமற் போன மீனவரது சடலம் இன்று கரையொதுங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை கரணவத்தை பகுதியில் கும்பல் ஒன்றினால் சிறுவர்கள் பெண்கள் உட்பட 5 மீது தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கேரதீவு கடலில் இனந்தெரியாத விசஜந்து தீண்டியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. ஊவா மாகாண ஆளுநர் AJM முசமில் ஆளுநர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து கட்சிகளும் இணைந்து உருவாக்கியுள்ள புதிய கட்சியின் ஆரம்ப நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது. உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் உட்பட 4 முக்கிய அமைச்சர்கள் திடீரென பதவி விலகியுள்ளமை அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரியாவில் போகோ ஹராம் ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் 81 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். தொடர்வன விரிவான செய்திகள். தியாக தீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவு மாதத்தின் 5ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபனின் 37வது ஆண்டு நினைவேந்தல் மாதத்தின் 5ஆம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளன. நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபன் அவர்களின் நினைவாலயத்தில் இன்று பகல் தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் தலைவர் பொன் மாஸ்டர் தலைமையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றுள்ளது. இதன்போது தியாக தீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு ஈகை சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது. தியாக தீபம் திலீபன் அவர்களின் 37வது ஆண்டு நினைவு நாள் நினைவேந்தல் எதிர்வரும் 15ஆம் நாள் முதல் ஆரம்பமாகி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு தியோகு நகரில் தனியார் நிறுவனத்தின் அடாவடியை எதிர்த்து பொதுமக்கள் போராடியமை தொடர்பிலான வழக்கு முல்லைத்தீவு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு தியோகு நகரில் தனியார் நிறுவனத்தின் அடாவடியை எதிர்த்து பொதுமக்கள் போராடியமை தொடர்பான வழக்கு முல்லைத்தீவு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு தியோகு நகர் பகுதியில் கடந்த 26/5/2024 நாள் கரைதுறை பற்று பிரதேச சபைக்குரிய மக்கள் பயன்பாட்டில் உள்ள வீதியை தனியார் நிறுவனம் ஒன்று அடாவடியாக வேலியிட்டு தடுத்தமையால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட சிலர் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் அடாவடியாக வீதியை தடுத்து அமைக்கப்பட்ட வேலியையும் அப்புறப்படுத்தியிருந்தனர். இந்நிலையில் இது தொடர்பில் முல்லைத்தீவு நீதிமன்றில் தொடரப்பட்டுள்ள வழக்கு 20/6/2024 அன்று விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த விவகாரங்களுடன் தொடர்புபட்டுள்ள முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன், சமூக செயற்பாட்டாளர் ஆண்டனி ஜெகநாதன் பீட்டர் இளஞ்செழியன், தியோகு நகர் கிராம மக்கள் குறித்த தனியார் நிறுவன முகாமையாளர் உள்ளிட்டவர்களை சொந்த பிணையில் செல்ல நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன் இந்த வழக்கு மேலதிக விசாரணைக்காக இன்றைய நாளுக்கு திகதியிடப்பட்டிருந்தது. அதனை அடுத்து இன்றைய நாள் குறித்த வழக்கானது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சட்டத்தரணிகள் வாதாடிய நிலையில் வழக்கானது 12/12/2024 நாளுக்கு திகதியிடப்பட்டு மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளது. மாதகளில் இருந்து கடலில் மீன்பிடிக்க சென்ற நிலையில் படகு விபத்துக்குள்ளாகி காணாமற் போன மீனவரது சடலம் இன்று கரையொதுங்கியுள்ளது. யாழ்ப்பாணம் மாதகலில் இருந்து நேற்று அதிகாலை கடற்தொழிலுக்கு சென்ற நிலையில் படகு விபத்துக்குள்ளாகி காணாமற் போன மீனவர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் பற்றி தெரிகையில் நேற்றைய நாள் மாதகலில் இருந்து கடற்தொழிலுக்காக படகு ஒன்றில் 2 இளைஞர்கள் பயணித்துக் கொண்டிருந்த வேளை திடீரென அவர்கள் பயணித்த படகு விபத்துக்குள்ளாகி கவிழ்ந்துள்ளது. இந்நிலையில் படகில் இருந்த இருவரும் கடலில் வீழ்ந்த நிலையில் ஒருவர் கடலில் நீந்தி தத்தளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவ்வழியே வந்த மீன்பிடி படகொன்றினால் காப்பாற்றப்பட்டிருந்தார். மற்றைய இளைஞர் காணாமற் போயிருந்த நிலையில் இன்று காலை அவரது சடலம் குறித்த பகுதியில் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் 21 அகவையுடைய மாதகல் பகுதியைச் சேர்ந்த நாகராஜா பகீரதன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை கரணவத்தை பகுதியில் கும்பல் ஒன்றினால் சிறுவர்கள் பெண்கள் உட்பட 5 மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டைக்கு உட்பட்ட கர்ணவத்தை பகுதியில் வன்முறை கும்பலொன்று நேற்றிரவு வீடு புகுந்து சிறுவர்கள், பெண்கள் உட்பட 5 மீது தாக்குதலை நடாத்தியுள்ளது. குறித்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் ஊரவர்களால் வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு கோரி வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் நடாத்தப்பட்டுள்ளது. இன்று காலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட வீட்டினை பார்வையிட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்களை கைது செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வட்டுக்கோட்டை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கேரதீவு கடலில் இனம் தெரியாத விசஜந்து தூண்டியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கேரதீவு கடலில் இனம் தெரியாத விசஜந்து தீண்டி இளைஞர் ஒருவர் அதே இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவு இருப்பிட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரஜீவன் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் கேரதீவு கடலில் வைத்து இனம் தெரியாத விசஜந்து ஒன்று தீண்டியதால் உடனடியாக மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிய வருகிறது. உயிரிழந்த இளைஞர் இருப்பிட சன சமூக நிலையத்தின் விளையாட்டுக் கழகத்தின் சிறந்த வீரர் என கூறப்படும் நிலையில் இளைஞர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. காலி முகத்திடல் போராட்டத்தின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. காலிமுகத்திடலில் முன்னெடுக்கப்பட்ட கோட்டா கோகம போராட்டத்தின் போது மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயர்நீதிமன்றம் நேற்று இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போராட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகையை சுற்றியுள்ள வீதிகளில் அபாயகரமான வீதி தடுப்புகளை வைத்து பொதுமக்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் அதனூடாக மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதன்படி இந்த முறைப்பாட்டின் பிரதிவாதிகளாக காவல்துறை மா அதிபர் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவருக்கும் எதிர்வரும் மார்ச் மாதம் 4ஆம் நாள் விளக்கம் அளிக்குமாறு அழைப்பாணை பிறப்பிக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டத்தரணி சேனக பெரேராவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை பரிசீலித்த பிரிதி பத்மன் சூரசேன, ஜசந்த கோதாகுட மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. காலிமுகத்திடல் கோட்டா கோகம போராட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகையை சுற்றியுள்ள வீதிகளில் பொதுமக்களுக்கு ஆபத்தான கூர்முனையுடன் கூடிய தடுப்புகளை காவல்துறையினர் அமைத்ததாக மனுதாரரான சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவித்தார். இதுபோன்ற ஆபத்தான வீதி தடுப்புகளை வைத்ததன் ஊடாக பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளித்து பிரதிவாதிகளிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை பெற்றுத்தருமாறும் மனுதாரர் உயர்நீதிமன்றில் கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊவா மாகாண ஆளுநர் AJM முசமில் ஆளுநர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். ஊவா மாகாண ஆளுநர் AJM முசமில் தனது ஆளுநர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் தான் பதவி விலகுவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் ஊவா மாகாண ஆளுநர் பதவி விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை பல ஆளுநர்கள் பதவியில் இருக்கும் போதே வெவ்வேறு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு பிரசாரம் செய்து வருகின்றமை தொடர்பாக தாம் அதிருப்தி கொண்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து கட்சிகளும் இணைந்து உருவாக்கியுள்ள புதிய கட்சியின் ஆரம்ப நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் அனைத்து கட்சிகளும் இணைந்து உருவாக்கியுள்ள பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டணியின் ஆரம்ப நிகழ்வு இன்று காலை பத்தரமுல்லையில் உள்ள விருந்தினர் விடுதியொன்றில் நடைபெற்றுள்ளது. இதற்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமை தாங்கியுள்ளார். அதன் பிறகு கிண்ணம் சின்னத்துடன் பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணி என்ற புதிய முன்னணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த புதிய கூட்டணிக்கு அமைச்சர் ரமேஷ் பத்ரன செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இனி சர்வதேச செய்திகள். உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் உட்பட 4 முக்கிய அமைச்சர்கள் திடீரென பதவி விலகியுள்ளமை அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரோ குலேபா உட்பட 4 முக்கிய அமைச்சர்கள் திடீரென பதவி விலகியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்து 2.5 ஆண்டுகளுக்கு மேலாகின்ற நிலையில் இன்னும் மோதல்கள் முடிவுக்கு வரவில்லை. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்கி வருவதால் ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொண்டு வருகிறது. ரஷ்யாவில் உள்ள குர்ஸ்க் மாகாணத்தில் உள்ள
குறிப்பிட்ட இடத்தை பிடித்து வைத்து ரஷ்யாவின் திட்டத்தை முறியடிக்க உக்ரைன் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கிடையே உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தலைமையிலான அமைச்சரவையில் இருந்து 4 முக்கிய அமைச்சர்கள் பதவி விலகியுள்ளனர். இதன் அடிப்படையில் ஐரோப்பிய விவகாரங்களுக்கான துணை பிரதமர் ஓல்கா ஸ்டெபானிஷினா, தொழில்துறை மூலோபாய அமைச்சர் ஒலெக்சாண்டர் கமிஷின், நீதித்துறை அமைச்சர் டெனிஸ் மெலியுஸ்கா மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ருஸ்லான் ஸ்ட்ரிலெட்ஸ் ஆகிய 4 பேர் தங்கள் பதவிகளில் இருந்து விலகியுள்ளனர். அத்தோடு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்த ஜெலன்ஸ்கி, நாடாளுமன்றத்திற்கான அந்த கட்சியின் தலைவர் மற்றும் தற்போது இருக்கும் அமைச்சர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் மாற்றப்படுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரோ குலேபா தனது பதவியை இன்று திடீரென பதவி விலகியுள்ளார். மேலும் ரஷ்யாவுக்கு எதிராக போர் நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய அமைச்சர்கள் பதவி விலகியுள்ளமை அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரியாவில் போகோ ஹாரம் ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் 81 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். நைஜீரியாவில் போகோ ஹாரம் ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் 81 பேர் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் கடந்த சில ஆண்டுகளாக போகோ ஹாரம் ஆயுததாரிகள் வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களது தாக்குதலில் இதுவரை பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கிராமத்தினரை குறிவைத்து பயங்கர ஆயுதங்களுடன் போகோ ஹாரம் ஆயுததாரிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் 81 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு பலர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.